தனங்கள் தருவாய் ஸ்ரீதனலக்ஷ்மி மனதில் நிறைவாய் மங்களம் தருவாய் உன்னடி பணிந்தோ உயர்வினை தருவாய் உன்னடி காண்போ புகழை தருவாய் அலர்மேல் அமரும் அன்பை பொழியும் சிலை வடிவான க்ஷீரசாகரி ஓம் நமோ வெங்கடேசாய். மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமலச் செல்வி, மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்கச் சுரும்பு போன்றாய். நீல மாமேகம் போல நிற்கின்ற திருமால் உந்தன் நேயத்தால் மெய்சிலிர்த்து நிகரிலா செல்வம் கொண்டான். ரத சப்தமியை முன்னிட்டு ஸ்ரீ பத்மாவதி தாயார் அஸ்வவாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய திருக்காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அஸ்வவாகனம் என்பது திருவிழாக்களில், குறிப்பாக பிரம்மோற்சவங்களின் போது கடவுள் குதிரை வடிவில் வீதி உலா வரும் வாகனமாகும். பக்தி, வீரம் மற்றும் தெய்வீக ஆற்றலை குறிக்கும். திருச்சானூரிலே ரத சப்தமியை முன்னிட்டு ஸ்ரீ பத்மாவதி தாயார் அஸ்வவாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றாள். அஸ்வவாகனத்திலே எழுந்தருளுவது வீரத்தையும் ஆற்றலையும் நமக்கு அளிப்பதற்காகவே தாயார் அஸ்வவாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ தங்க நிற வண்டுகள் மொய்க்கும் முகுள மலர்களைப் போல் மகாவிஷ்ணுவின் மார்பு மகிழ்ச்சி பெருக்கால் மயிர்கூச்செறியும் போது பிராட்டியை நாம் சேவிக்கின்றோம். இதோ கற்பூர ஹாரத்தியிலே அஸ்வவாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கின்ற தாயாரை, பத்மாவதி தாயாரை சேவித்து அவளுடைய பேரருளை பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். சர்வ மங்களங்களின் நாயகியான மகாலட்சுமி பிராட்டி திருமாலின் மார்பிலே வசிக்கின்றார். அவருடைய எல்லையில்லா ஆனந்தத்திற்கு வேறு காரணமும் வேண்டுமோ? அத்தகைய மங்கள நாயகியின் கடைக்கண் பார்வை பக்தகோடி பெருமக்களின் மீது விழுந்துவிட்டால் போதுமல்லவா? சகல சௌபாக்கியங்களும் அவர்களுக்கு கிடைக்குமன்றோ? பூக்கள் தோறும் சென்று இசைபாடி கொண்டிருக்கக்கூடிய தேனீக்கள் மகரந்த மலர்கள் மொய்த்து மலரின் சாரத்தை மட்டும் உறிஞ்சி சேகரிக்கும் பணியிலே ஈடுபடுகின்றன. நாடி வரும் தேனீக்களுக்கு இல்லையனாது தேனை தயாராக தன்னிடத்தே வைத்திருக்கும் மலர்களைப் போல தாயாரின் கடைக்கண் பார்வை இருக்கின்றது. அது எளிதில் பக்தர்களுக்கு கிட்டும். அவர் நம்மிடம் உள்ள நற்குணங்களை மட்டும் கருத்தில் கொண்டு அவற்றின் பிரதிபலனாக சாரத்தை, செல்வ சுகங்களை பக்தர்களுக்கு வழங்குகின்றார். குறை களைந்து நிறை அறியும் தன்மையினை மலர்களில் சென்று மதுவை சேகரிக்கும் வண்டினங்களுக்கு ஒப்பிட்டு அங்கே பத்மாவதி தாயார் நமக்கு நன்மைகளை அருளுகின்றார். திருமகளின் அருளை நாடுவோர் எளிதிலே பெறுவார்கள் என்பது திண்ணமல்லவா? இதோ பக்தகோடி பெருமக்கள் கற்பூர ஹாரத்தியிலே அஸ்வவாகனத்தில் பிராட்டியை சேவித்து நற்பலன்களையெல்லாம் அருள வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய
திருக்காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். ரத சப்தமியை முன்னிட்டு பக்தகோடி பெருமக்களுக்கு அஸ்வவாகனத்திலே தாயார் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார். கற்பூர ஹாரத்தியிலே தாயாரை நாம் சேவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். நீல மலர்களை நாடி வரும் வண்டுகளைப் போல முரஹரியின் அழகிய திருமுகரத்தை காணும் ஆவலினால் உந்தப்பட்டு தேவியின் அழகிய கண்கள் சுழலுகின்றனவாம். மறுகணமே நாணம் தடுக்க அவை தம் போக்கொழிந்து மில்கின்றனவாம். மீண்டும் வேட்கையால் அவர் முகத்தை நாடுகின்றன. இப்படி வேட்கையும் வெட்கமும் மாறி மாறி தோன்றுவதால் ஸ்ரீதேவி பிராட்டியின் கண்கள் மேலும் கீழும் சுழன்று சுழன்று வருகின்றன. அத்தகைய எழில் மிகுந்த பார்வை பக்தகோடி பெருமக்களின் மீது பட்டால் எல்லா செல்வங்களும் அவர்களை வந்து அடையுமல்லவா? பரமன் திருமாலின் விழிகளை நீலோத்பவ மலருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. அந்த மதுமலர்களை நாடி தேன் குடிக்க வரும் வண்டுகளென செல்வ மகளின் கண்களுக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளது. அந்த திருமகளோ பார்க்கடலில் பிறந்தவர். பெருமாளின் முகமலரில் தமது கார்வண்டாம் கண்மலர் நாட்டத்தை செலுத்தும் கவின்மிகு காரிகையாக அன்னை மகாலட்சுமி இருக்கின்றாள். சென்றும் மீண்டும் வருகின்ற அந்த கடைக்கண் பார்வை பக்தர்களின் மீது படநேர்ந்தால் தொல்லை வினைகள் அனைத்தும் ஒழிந்து தேடவொண்ணா செல்வங்கள் அனைத்தும் நமக்கு கிட்டுமல்லவா? ஏலமார் குழலி அந்த இருவழி சிறிது நேரம் என் வசம் திரும்புமாயின் எங்கிய காலம் சென்று ஆலமா மரங்கள் போல அழிவிலா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமலத்தாயே எனுமா போலே இங்கே பக்தகோடி பெருமக்கள் பிராட்டியினுடைய கடைக்கண் நோக்கிற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அஸ்வவாகனத்திலே ரத சப்தமியை முன்னிட்டு பத்மாவதி தாயார் மாட வீதிகளிலே எழுந்தருளி சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார். நம் எல்லோருக்கும் நம் இருப்பிடம் தேடி வந்து நன்மைகளை செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும் என்று உயரிய நோக்கு கொண்டு எழுந்தருளி சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றாள். தம்முடைய காதல் கொழுனர் முகுந்தனை அளவு கடந்த மகிழ்ச்சியோடு அன்னை கண்ணிமையாது கண்டவண்ணம் இருக்கின்றார். அதனால் பாதி மூடியும் பாதி திறந்தும் உள்ள பங்கைய விழிகளின் மூலம் மெதுவாக முகுந்தனை பார்த்து பார்த்து பரவசம் அடைகின்றார். அவருடைய பார்வை அச்சுதனுக்கு அளவிலா ஆனந்தத்தை அளிக்கின்றது. பரந்தாமன் மார்பில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய தேவியே, உம்முடைய கண்ணின் கடைப்பார்வை பக்தர்கள் மீது பட்டால் எல்லா செல்வ சுகங்களும் கிடைக்குமன்றோ? பத்மம்மா நீ வேறோ அவனல்லவா, ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா. பத்மம்மா நீ வேறோ அவனல்லவா, உன் பாத கமலமே எங்கள் சந்நிதி. பாத சேவை அடியார் நாடும் புன்னிதி. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா, பத்மம்மா நீ வேறு அவனல்லவா. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா. நிலைமேல் உயர அலைமகளானாய், நிறைவளம் பெருக நிலமகளானாய். நிலைமேல் உயர அலைமகளானாய், நிறைவளம் பெருக நிலமகளானாய்.
நெஞ்சில் அச்சம் வந்தபோது துணிவு நீ, நெஞ்சில் அச்சம் வந்தபோது துணிவு நீ, துயரமே விலகிட ஆறுதல் தந்தாயே. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா, பத்மம்பா நீ வேறு அவனல்லவா. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா. சந்நிதி தனில் நின்று அருளும் திருவே, கண்ணன் நினைவில் என்றும் நிலவும் அழகே. சந்நிதி தனில் நின்று அருளும் திருவே, கண்ணன் நினைவில் என்றும் நிலவும் அழகே. அழகுமேனி பொலிவான விண்மதி, அழகுமேனி பொலிவான விண்மதி, திருவடி தங்கிய உள்ளமே நிம்மதி. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா, பத்மம்ப நீ வேறு அவனல்லவா. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா. மாறி மாறி உன் மனதில் மாதவன் நினைவு, மென்புதடினிலோ அழகிய சிரிப்பு. மாறி மாறி உன் மனதில் மாதவன் நினைவு, மென்புதடினிலோ அழகிய சிரிப்பு. அழகு நீல திருமாலே உம்பதி, அழகு நீல திருமாலே உம்பதி, இருவரும் ஒன்றிய இன்பமை என் நிதி. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா, பத்மம்ப நீ வேறோ அவனல்லவா. உன் பாத கமலமே எங்கள் சந்நிதி, பாத சேவை அடியார் நாடும் பொன்னிதி. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா, பத்மம்ம நீ வேறோ அவனல்லவா. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா. ஓம் நமோ வெங்கடேசாய். ரத சப்தமியை முன்னிட்டு ஸ்ரீ பத்மாவதி தாயாரை அஸ்வவாகனத்திலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அஸ்வவாகனத்திலே தாயார் வீதி உலா கண்டருளுகின்றார். பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் பிராட்டியை அஸ்வவாகனத்திலே சேவித்து பேரருளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் பிராட்டியினுடைய திருவடியிலே வைத்து அத்தனை பிரார்த்தனைகளுக்கும் பிராட்டி செவிசாய்க்க வேண்டுமாய் அவளுடைய கடைக்கண் நோக்கு கொண்டு தங்களை காண வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்காட்சியும் நாம் கண்ணுற்று கொண்டிருக்கின்றோம். மது என்ற அரக்கனை வென்ற மாமல்லரான மாயோனின் மார்பில் நீல மணிமாலை, அதாவது கௌஸ்துப மணிமாலை தவிழ்ந்து கொண்டிருக்கின்றது. வனப்புடன் இணைக்கப்பட்ட இந்த மாலையின் நீல மணிகளைப் போன்று பங்கைய செல்வியின் விழிகள் விளங்கிக் கொண்டிருக்கின்றன. கமலத்து உறையும் திருமகளின் கடைக்கண் பார்வை பரமனுக்கு மோகமூட்டுவதாக இருக்கின்றது. அப்பார்வை பக்தர்கள் மேலும் விழ வேண்டும், சர்வ மங்களங்களும் பேரும் பெரும் அருள் பெற வேண்டும். இந்திரியங்களையெல்லாம் வென்று ஈக பர சுக வேட்கையினை தவிர்த்து ஸ்தித பிரகஞன் ஆக உள்ள எம்பிரானையே தேவியின் பார்வை திக்கு முக்காடச் செய்து விடுகிறதென்றால்
அந்த பார்வையின் சக்திக்கு ஓர் எல்லை இருக்கின்றதா? உயர்குல பெண்ணின் பார்வை எப்பொழுதும் தூயதாக ஒளி பெற்று விளங்குமல்லவா? கருமணியின் கடைப்பார்வை கோவிந்தனின் நீல மணிமாலையின் மீது பட்டு அதன் நிறத்தை பிரதிபலிக்கின்றது. இருக்கும் இடம் நாடிச் செல்லும் அந்த பார்வை இல்லாத இடம் நாடி வரவேண்டும் அல்லவா? அதன் மூலம் மங்களங்கள் அனைத்தையும் சர்வ மங்கள நாயகியின் அருளால் பக்தர்கள் அத்தனை பேரும் பெற வேண்டும் அல்லவா? மது எனும் பெயரில் வாழ்ந்த மனமிலா அரக்கன் தன்னை மாபெரும் போரில் வென்ற மாலவன் மார்பிலாடும் அதிசய நீல மாலை அண்ண நின் விழிகள் கண்டு அண்ணலும் காலந்தோறும் ஆனந்தம் கொள்வதுண்டு. பதும நேர் முகத்தினாலே பதுமத்தில் உறையும் செல்வி, பார்க்கடல் மயக்கும் கண்ணை, பதியின் மேல் பாய்ந்த கண்ணை பேர்த்தெடுத்து என்மேல் வைத்தால் பிழைப்பன் யான் அருள் செய்வாயே. பேரருள் ஒருங்கே கொண்ட பிழையிலா கமலத்தாயே. இதோ பிராட்டியின் முன்பாக தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய கோலாட்ட குச்சிகளை கொண்டு அழகாக நடனமாடி பிராட்டியை மகிழ்வித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களையும் நாம் காணுகின்றோம். மிக அழகாக நேர்த்தியாக தங்களுடைய வயதையெல்லாம் ஒரு புறம் தள்ளி, வயதுக்கும் பக்திக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று தங்களுடைய அந்த பக்தி பெருக்கை இங்கே காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய நடன நிகழ்ச்சியின் மூலமாக. பிராட்டியை இதன் மூலமாக ஆனந்தப்படுத்திவிட வேண்டும். அவள் தன்னுடைய ஆனந்தத்தின் எல்லைக்கு சென்று தங்களுக்கு அருள் செய்விக்க வேண்டும் என்பதொன்றே இவர்களுடைய திருநோக்காக இருக்கின்றது. இவர்கள் வேண்டுகின்ற வேண்டுதல்களையெல்லாம் பிரார்த்தனைகளையெல்லாம் பிராட்டி செவிகொடுத்து அது அத்தனையும் நிறைவேற்றி தருவாள் என்பதில் எந்தவிதமான எள்ளளவு சந்தேகமும் நமக்கு வேண்டாம் தானே. இதோ சிறு குழந்தைகள் கூட மிக அழகாக நடனமாடி அவளை மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்காட்சியும் நாம் காணுகின்றோம். பங்கஜவிழியே நித்தம் வருவாய், நிம்மதி தருவாய். தனங்கள் தருவாய் ஸ்ரீதனலக்ஷ்மி, மனதில் நிறைவாய் மங்களம் தருவாய். உன்னடி பணிந்தோ உயர்வினை தருவாய், உன்னடி காண்போ புகழை தருவாய். அலர்மேல் அமரும் அன்பை பொழியும் சிலை வடிவான க்ஷீரசாகரி. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः, सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश
प्रयच्छ प्रयच्छ